என் பேர் கிஷோர். நான் திருவண்ணாமலை மாவட்டம். இங்கே 2023 வந்திருந்தேன். சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு இன்ஜினியர். ஸோ ஸ்டார்டிங் வரும்போது இந்த அப்பார்ட்மெண்ட் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நிறைய ரூம் காமிச்சாங்க எங்களுக்கு ரெண்டல் எடுக்கிறதுக்கு. நாங்களும் பார்த்தோம், ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குது, எல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்ட்டு நாங்களும் எடுத்தோம். கடந்த ஒரு 3 வருஷம் 4 வருஷமா நாங்க கண்டினியூஸா மெயின்டெனன்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த மெயின்டெனன்ஸ் பே பண்றது இவங்க ஆக்சுவலி கிளீன் பண்றதுக்குமே பாலிஷ் பண்ணி வைக்கிறதுக்குமே மட்டும்தான் மெயின்டெனன்ஸ் வாங்குறாங்க. ரூம்ல நிறைய விஷயம் உடஞ்சிடுது. லைக் பாத்ரூம்ல நாங்க யூஸ் பண்ற டோர், நார்மலா அந்த டோர்ல தண்ணி படதான் செய்யும். நம்ம ஷவர் பண்ணாலுமே சரி, துணி துவச்சி வச்சாலுமே சரி. பட் அந்த தண்ணி பட அந்த டோரே உடஞ்சு வருது நமக்கு. அதை கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதை பத்தி சரி டோர் தான் நமக்கு பிரச்சனை, நம்ம டோர் விட்டாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா மழை வர காலத்துல மேல இருக்கிற சிவர்லாம் உடஞ்சு விழ ஆரம்பிச்சிருச்சு. டியூப்லைட் கனெக்ஷன்லாம் இருக்கு, வயரிங்லாம் அப்படியே இருக்கு. ஸோ அந்த இடத்துமே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஈரமா இருக்கு. அந்த வாட்டர் நமக்கே தெரியுது. பெயிண்டா இருக்கட்டும், பெயிண்ட் விழுது. அந்த மாட்டிருக்க டியூப்லைட்டோ ஏசியோ அதுக்கு பக்கத்துல எல்லாமே ஈரமா இருக்கு. ஸோ இங்க என்னன்னா நாங்கெல்லாம் பேச்சுலர்ஸ் தான். எங்களுக்கே இங்க ஒரு சேஃப்டி காம்ப்ரமைஸ் ஆகுது. மற்ற இடத்துல ஃபேமிலிஸ், லேடிஸ் அண்ட் வயசானவங்கலாம் இங்க இருந்துட்டு இருக்காங்க. அவங்களாம் நிம்மதியா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. மெயின் ஃபேக்டர் இந்த செவுரு சுத்தமா குவாலிட்டியே கிடையாது. சும்மா நீங்க இந்த மழை காலத்துல போய் சும்மா இதை டச் பண்ணீங்கனாலே அந்த செவுரு பாக்ஸ் கியூபா விழ ஆரம்பிச்சிருது. இதை பத்தி நாங்க எங்க ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓனர் மேல நம்ம தப்பே சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ட்டு அவங்க ரெண்ட் குறைக்கிறாங்க. பட் பாஷ்யம்ல இருந்து அவங்க மெயின்டெனன்ஸ் ஏத்திட்டு இருக்காங்க. வருஷம் மெயின்டெனன்ஸ் ஏத்துறாங்க. பட் அந்த ப்ராப்ளம்கால ரெக்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களான்னு தெரியாது. இங்க நீங்க பொதுவா வீட்டு மட்டுமே இல்ல, நீங்க லிஃப்ட் எடுத்தாலும் லிஃப்ட்ல வருஷத்துக்கு நமக்கு ஒரு 4 வாட்டி பிரச்சனை வரும். நீங்க நார்மலா தண்ணி பிரச்சனைனாலும் தண்ணி பிரச்சனை தனியா இருக்கும். சரி, அதெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம சேஃப்டி நம்மளால என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அண்ட் நாட் ஒன்லி தட், இங்க பக்கத்துல இப்போ ஏரி வந்துருச்சு. இப்போ ரீசெண்டா இந்த பில்டிங்கோட ஸ்டேபிலிட்டி பத்தி இங்க சர்வே எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் கண்டிப்பா இந்த பில்டிங் ஸ்டேபிளா கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அது மட்டுமே கிடையாது, நம்ம எலக்ட்ரிசிட்டி மெயின் பிரச்சனை எதுக்கு நான் சொல்றேன்னா, பில்டிங் இவங்க ஹாலோ பிளாக் யூஸ் பண்ணிருக்காங்களா, இல்ல வெறும் சிமெண்ட் எடுத்து தப்பிருக்கானுங்களா, இல்ல வெறும் எம்சென்ட் போட்டு கட்டியிருக்காங்களான்னு தெரியல. உள்ள அவ்வளோ வயரிங் போட்டிருப்பாங்க. உள்ளேயே வாட்டர் சிஸ்டமும் வச்சிருக்காங்க. என்னைக்கு என்ன ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஃபுல் பில்டிங்கை பத்தி ஏறுமா, என்னைக்கு சும்மா நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது வி கேன்ட் எக்ஸ்பெக்ட் நம்ம மேல நம்ம டியூப்லைட் எரிஞ்சு விடலாம், நம்ம ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஃபேன் வெடிச்சு போகலாம், ஏசி போட்டு தூங்குறோம், ஏசி வெடிச்சு போகலாம். இது எதுக்குமே எல்லாத்துமே நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஓனருக்கு. ஓனர் எடுத்துட்டு போய் ப்ராப்பர் வேல எடுத்துட்டு போய் பாஷ்யம்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் தேர் won't be any சொல்யூஷன். இதை பத்தி அவங்க கண்டுக்கிறதே இல்லை.